ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ப்ரிங் சீசனுக்கு ஸ்பெஷலாக ஒரு குழம்பு ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு சொல்கிறேன். இது அரிசி திப்பிலி, இது சுக்கு, மிளகு, ஜீரகம், கண்டந்திப்பிலி, சித்தரத்தை, தோரம்பருப்பு, மிளகா வத்தல். இது வறுத்து நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். புளி எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் புளியுமே வறுத்து தான் நம்ம போட போகிறோம். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், மிளகா வத்தல். நீங்கள் மிளகாத்தில் அரைக்கிறப்ப வேறு போட போகிறேன். அப்புறம் சும்மா தாளிக்கிறதுக்கு போடுற தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து காரத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல தான் அந்த குழம்பு பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை வறுத்துட்டு நான் எப்படிங்கிறது காமிக்கிறேன். இப்போ இதை வறுத்தாச்சு, எல்லாமே வறுத்துருக்கேன் பாருங்கள், எல்லாமே தெரியுறதா. மறுபடியும் இந்த அளவுக்கு வறுத்து நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. எப்படி தொகையிலுக்கு அரைக்கிறோமோ லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சி வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு இதோ பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெறும் குழம்பு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சோண்டு பூண்டு போட்டிருக்கேன். இது நீங்கள் பண்ணுறது ஒரு 2 வாரத்துக்கு வச்சுக்கலாம். அதனால் அப்படி ஏதாவது உங்களுக்கு தான் தேவைப்படுற மாதிரி இருந்தால் அந்த சமயத்துக்கு வதக்கிட்டு அந்த குழம்பு ஆட் பண்ணி ஒரு சூடு பண்ணிக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். இப்போது கடுகு, ஜீரகம், மிளகா வத்தல், பூண்டு எல்லாத்தையும் போடுறோம். இதில் இது பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். பெருங்காய பொடியும் மஞ்சள் பொடியும் இதில் போட்டுருக்கேன். இப்போது இந்த அரைச்ச விழுதை நல்லா வதக்கணும் எண்ணெயில், கொஞ்சம் பச்சை வாசனை போக. ஏன்னா புளியுமே இதில் தானே நம்ம போட்டிருக்கோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம 2 வாரத்துக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா கொதிக்கிறது. பார்த்தா எல்லாம் தெரியும், திக்காக இருக்குது. இதில் நான் வெள்ளை சக்கரை எடுத்து வச்சுருக்கேன், அதை போடுறேன். கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது சூட்லேயே வெல்லம் கரைஞ்சிடும். அதோ இந்த குழம்பை நான் ஊற்றி உங்களுக்கு பிசைஞ்சு சாப்பிட்டு காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, உங்கள் குழந்தைகளுக்கும் கொடுங்க. இந்த சீசனுக்கு ஏற்ற குழம்பு இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய். சப்ஸ்கிரைப் டு பை சேனல். இப்போ என் குழந்தைக்கு சாதம் பிசைஞ்சு வெண்டைக்காய் கறி கூட ஊட்டினேன். ஹாஸ்னி, எப்படி இருக்குடா? கை எப்படி காமி? நல்லா இருக்குன்னா எப்படி காமிப்பீங்க? எல்லாரும் பண்ணி பாருங்க சொல்லு.